ஹாய் வெல்கம் ஆல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அறிவியல்ல இருந்து எப்பவுமே ஒரு சில ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த அமிலங்கள், காரங்கள், உப்புகள். இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 14, 9th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 14, அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் லெசன் நம்பர் 10ல் லாஸ்ட் பார்ட்டில் இருக்கும். 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாம்லையும் இந்த ஒரு டாப்பிக்லேருந்து மட்டுமே 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து அமிலம், காரம், உப்புல இருந்து ஒரு 60 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த 60 கொஷினுமே இந்த 3 ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த 60 கொஷினில் தான் அது வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆஸ்பிரின் வலி நிவாரணியின் தன்மை என்ன? ஆஸ்பிரின் அப்படின்றது வந்து அமிலத்தன்மை. செகண்ட் ஒன், உணவில் உள்ள கொழுப்புகளின் தன்மை என்ன? உணவில் இருக்கிற கொழுப்பம் என்ன தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட், அதாவது அமிலத்தன்மை. அதே மாதிரி டிஎன்ஏ இருக்குல்ல, அதாவது செல்லோட அடிப்படை பொருள், இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரம் இருக்கும், அதாவது பேஸ். நெக்ஸ்ட் கொஷின், அமிலம் என்ற சொல் லத்தீன் வார்த்தையான அசிடஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அசிடஸ் என்றால் என்ன? அசிடஸ்னா புளிப்புன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க, அதை வந்து நீங்கள் தண்ணியில் போடும் போது இதில் இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் தனியாக செப்பரேட் ஆகி வெளியே வருதுன்னா ஹைட்ரஜன் அயனின்னு சொல்லுவாங்க, H+ அயன். இந்த பொருளை வந்து நம்ம வந்து ஆசிட்னு சொல்லலாம். ஸோ தண்ணியில் போடும்போது ஹைட்ரஜன் மட்டும் தனியாக செப்பரேட் ஆகி வந்தால் அதுதான் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து HCl இருக்கா, இதை வந்து நீங்கள் தண்ணியில் போடும்போது என்ன ஆகும்னா H+ தனியாக வந்துடும், Cl தனியாக வந்துடும். ஸோ இந்த ஹைட்ரஜன் அயன் தனியாக வந்தால் இது வந்து ஆசிட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின், அமிலங்கள் குறித்த கோட்பாட்டை முன்மொழிந்த ஸ்வீடிஷ் வேதியியலாளர் யார்? ஆன்சர் வந்து ஸ்வாண்டே அரீனியஸ். நெக்ஸ்ட் கொஷின், எலுமிச்சையில் எந்த அமிலம் காணப்படுகிறது? எலுமிச்சையில் வந்து சிட்ரிக் அமிலம் இருக்கும். இந்த லாக்டிக் அமிலம் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தயிரில் இருக்கும். இந்த ஆக்சாலிக் அமிலம் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கும். இந்த அசிட்டிக் அமிலம் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வினிகரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மாலிக் அமிலம்னு சொல்லுவாங்க. இந்த மாலிக் அமிலம் வந்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்கும். அதே மாதிரி டார்டாரிக் அமிலம்னு சொல்லுவாங்க. இந்த டார்டாரிக் அமிலம் வந்து புளியில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் திடநிலையில் இருக்கும் அமிலத்திற்கு உதாரணம் எது? அமிலம் அப்படின்னாலே எப்பவுமே அது வந்து திரவமாக தான் இருக்கும், லிக்விடாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில அமிலம் வந்து திடமாக இருக்கும். அதில் ஒன்று முக்கியமானது வந்து பென்சாயிக் அமிலம். அமிலம் வந்து கலர்லெஸ், அதாவது கலர் இருக்காது அமிலத்தில். அதே மாதிரி அமிலம் வந்து எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் வந்து கடத்தும். நெக்ஸ்ட் கொஷின், வயிற்றில் பசி உணர்வு ஏற்படுவதற்கு எந்த அமிலம் காரணமாகும்? ஆன்சர் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். நம்ம வயிறில் இருக்கிற அமிலம் பேர் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நெக்ஸ்ட் கொஷின், உலோகம் நீர்த்த அமிலத்துடன் வினை புரியும் போது ஏற்படும் பொதுவான வினை என்ன? மெட்டல் வந்து ஆசிட் கூட வந்து வினை புரியும் போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உலோக உப்பு ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், பென்சாயிக் அமிலம் பொதுவாக எந்த உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தப்படுகிறது? பொதுவாக எதுனா ஊறுகாய். நெக்ஸ்ட் கொஷின், வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எது? அதாவது கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து H2SO4னு சொல்லுவாங்க, அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து மிக சிறந்த நீர் நீக்கியாகவும் இருக்குது, அதாவது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் எது காரங்களின் சுவையை விவரிக்கிறது? காரம் வந்து பிட்டர் டேஸ்ட்னுவாங்க, அதாவது கசப்பு சுவை. இப்போ ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இதை வந்து நீங்கள் தண்ணியில் போடும் போது அதில் இருக்கிற ஹைட்ராக்சைடு அயான் வந்து தனியாக வந்தால் அந்த பொருள் வந்து காரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து NaOH எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் தண்ணியில் போடும் போது Na தனியாக வந்துடும், இந்த OH வந்து தனியாக வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் எது அல்கலி? இப்போ காரம் இருக்குல்ல, அந்த காரமில் எதெல்லாம் வந்து தண்ணியில் வந்து கரையுதோ அதை வந்து அல்கலின்னு சொல்லுவாங்க. இந்த கொஷினில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு எல்லாமே வந்து அல்கலி தான். இது போக அமோனியம் ஹைட்ராக்சைடும் வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின், இவற்றில் எந்த காரம் நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவதில்லை? அதாவது காரம்னாலே நீரில் கரைஞ்சா ஹைட்ராக்சைடு அயனி வந்து தரணும்னு சொல்லியிருக்கோமா, ஆனால் ஒரு சில காரங்கள் வந்து ஹைட்ராக்சைடு அயனை வந்து இது மாதிரி ரிலீஸ் பண்ணாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட், பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட். நெக்ஸ்ட் கொஷின், மக்னீசியாவின் பால்மமின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? அதாவது மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு சொல்லுவாங்க. இதை வந்து MgOH2ன்னு சொல்லுவாங்க, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த NaOH வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, இந்த CaOH2 வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, இந்த NH4OH வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் கொஷின், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்தி பொதுவாக தயாரிக்கப்படும் பொருள் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சோப்பு. சலவை சோப்பு, அதாவது டிட்டர்ஜென்ட்டுக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு NH4OHனா அமோனியம் ஹைட்ராக்சைடுன்னு பார்த்தோமா, இது வந்து ஜன்னலை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் கொஷின், சோடியம் கார்பனேட்டின் வணிக பெயர் என்ன? சோடியம் கார்பனேட்டை தான் சலவை சோடான்னு சொல்லுவாங்க, வாஷிங் சோடா. அப்போ சமையல் சோடா, பேக்கிங் சோடானா சோடியம் பைகார்பனேட், NaHCO3. அப்போ காஸ்டிக் சோடானா என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH. அப்போ காஸ்டிக் பொட்டாஷ் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH. நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் எந்த காரம் திரவ நிலையில் உள்ளன? காரம்னால எப்பவுமே வந்து திடமாக தான் இருக்கும், சாலிடாக தான் இருக்கும். ஒரு சிலது வந்து திரவமாக இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு காரத்துக்கு வந்து வளவளப்பு தன்மை இருக்குது, நம்ம டச் பண்ணும்போது வந்து வளவளன்னு இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் சோப்பு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். காரம் வந்து நிறமற்றவை, அமிலமும் நிறமற்றவை, காரமும் வந்து நிறமற்றவை. காரமும் வந்து மின்சாரத்தை கடத்தும், அதாவது எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின், பொதுவாக உலோகங்கள் காரங்களுடன் வினைபுரிவதில்லை. பின்வரும் உலோகங்களில் இது விதிவிலக்கு? ஆன்சர் வந்து துத்தநாகம், ஜிங்கு, அதுக்கப்புறம் அலுமினியம். இது ரெண்டும் வந்து எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், காரமானது அலோக ஆக்சைடுடன் வினைபுரியும் போது என்ன உருவாகிறது? மெட்டல் ஆக்சைடு கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சால்ட், அப்புறம் வாட்டர், இது ரெண்டுமே வந்து வரும். நெக்ஸ்ட் கொஷின், காகிதம் மற்றும் ஆடை தயாரிப்பு தொழில்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் காரத்தின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் கொஷின், வெள்ளை அடிப்பதற்கு எந்த காரம் பயன்படுத்தப்படுகிறது? அதாவது ஒயிட் வாஷிங்க்கு எது யூஸ் பண்ணுவாங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் கொஷின், அமிலத்தன்மையை குறைக்க பயன்படுத்தப்படும் காரங்கள் யாவை? நம்ம ஸ்டொமக்கில் வந்து HCl இருக்கா, இது வந்து அதிகமாக செக்ரேட் ஆயிடுச்சுன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். ஸோ இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜெலிசில் அப்படின்னு ஒன்று வந்து ஷாப்பில் வாங்கி போடுவோமா, அந்த ஜெலிசலில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்கும், அதாவது காரம் இருக்கும். அந்த காரம் தான் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இல்லைனா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது போக இன்னும் நிறைய காரங்கள் இருக்குது. நெக்ஸ்ட், இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உரங்கள், நைலான்கள், நெகிழிகள், அதுக்கப்புறம் ரப்பர்கள், இது வந்து தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், அமிலம் காரத்துடன் வினைபுரிவதால் ஏற்படும் வினை என்ன? ஆசிட் ப்ளஸ் பேஸ் வந்து சேர்ந்ததுன்னா என்ன வரும்னா சால்ட், உப்பு ப்ளஸ் வாட்டர், H2O. ஆன்சர் வந்து உப்பு மற்றும் தண்ணீர். நெக்ஸ்ட் கொஷின், ஃபார்மிக் அமிலத்தை நடுநிலையாக்க என்ன பயன்படுத்தப்படுகிறது? அதாவது நம்மளை வந்து ஒரு தேனி இல்லைனா சிவப்பு எறும்பு, ரெட் ஆண்ட்னு சொல்லுவாங்கள்ல, இது கடிச்சிச்சுன்னா நமக்கு வந்து வலிக்குமா? ஏன்னா அதோட அந்த கொடுக்கில் வந்து ஃபார்மிக் அமிலம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த பெயின் இருக்கும். அந்த பெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே ஆசிட் அதிகமாக இருக்கிற இடத்துல அதை கம்மி பண்ணுறதுக்கு பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது நீற்று சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. இதை தேய்க்கும் போது வந்து இந்த அமிலத்தன்மை கம்மியாயிடும், நமக்கு வலியும் கம்மியாயிடும். நெக்ஸ்ட் கொஷின், குளவி கொட்டும் பொழுது அதை நடுநிலையாக்க என்ன பயன்படுத்தப்படுகிறது? வாஸ்ப்னு சொல்லுவாங்க குளவி. இந்த குளவி வந்து கொட்டும் போது நம்ம உடம்புல வந்து ஆல்கலி அப்படின்றது வந்து இன்ஜெக்ட் ஆகும். ஆல்கலின்றது வந்து காரம், எந்த காரம்னா தண்ணியில் கரையுமோ அதுதான் ஆல்கலி. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக இன்னும் யூஸ் பண்ணோம், ஆசிட் தான் யூஸ் பண்ணணும். மேலே கொஷினில் வந்து ஆசிட் இருக்குது, ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு பேஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பேஸ் தான் இருக்குது, ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஆசிட் யூஸ் பண்ணணும். அந்த ஆசிட் தான் வினிகர், அதாவது அசிட்டிக் ஆசிட்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த அசிட்டிக் ஆசிட் தான் வினிகர். நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் பற்பசையின் தன்மை என்ன? அதாவது டூத் பேஸ்ட். பொதுவாக நம்ம வாயில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் பல்லுலலாம் ஒட்டிக்குமா, இந்த பல்லில் ஒட்டுற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பாக்டீரியா வந்து பிரேக் பண்ணும்போது வந்து ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஆசிட் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பல்லு வந்து உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் இதை சரி பண்ணுறதுக்கு, அதாவது நியூட்ரல் பண்ணுறதுக்கு நம்ம டூத் பேஸ்ட்டில் வந்து பேஸை யூஸ் பண்ணுவாங்க, காரத்தன்மையை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், அமில மண்ணை நடுநிலையாக்க பின்வருவனவற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது? இப்போது சாயில் வந்து ஆசிடாக இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நடுநிலையாக்கணும்னா அது மேலே வந்து பேஸை வந்து போடணும். அப்படி ஒரு பேஸ் தான் வந்து சுண்ணாம்புக்கல், CaCO3 இல்லைனா CaO, சுண்ணாம்பு. இது ரெண்டுமே வந்து போடுவாங்க. இது போடும்போது வந்து மண் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். இதே சுண்ணாம்புக்கல்லும் இந்த சுண்ணாம்பு வேற எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதாவது ஃபேக்ட்ரிஸ், அங்கேருந்து வந்து வேஸ்ட் வந்து வெளியே வரும்ல, அந்த வேஸ்ட்டில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இதே சுண்ணாம்புக்கல் இல்லைனா இந்த சுண்ணாம்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், அமிலக்கரைசலில் மஞ்சள் நிறங்காட்டி என்ன ஆகும்? நிறங்காட்டினா இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் வந்து ஆசிடா பேஸானு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக நிறங்காட்டியில் வந்து இயற்கை இருக்குது, அதுக்கப்புறம் செயற்கை இருக்குது. இந்த கொஷினில் வந்து இயற்கை பார்ப்போம். இயற்கையில் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து மஞ்சள், நார்மலாக யூஸ் பண்ணுற மஞ்சள், அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ்னு சொல்லப்படுற செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான லிட்மஸ் நிறங்காட்டி. இந்த லிட்மஸ் வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக்கன் கிட்டேருந்து தான் இந்த லிட்மஸை வந்து பிரித்து எடுத்திருப்பாங்க. அதனால தான் இதை வந்து இயற்கை நிறங்காட்டியில் நம்ம பார்க்குறோம். இப்போ அமிலம், அதுக்கப்புறம் காரம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ மஞ்சள் வந்து அமிலத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகாது. கலரே சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அதே எல்லோ கலரில் இருக்கும், அப்படியே இருக்கும். ஏன்னா மஞ்சள் வந்து எல்லோ கலரில் தானே இருக்கும். இதே இந்த மஞ்சள் வந்து காரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறும்.
நெக்ஸ்ட் இந்த செம்பருத்தி வந்து அமிலத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும். அதாவது இளஞ்சிவப்புனா பிங்க்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காரத்தில் இது என்ன கலரில் மாறும்னா க்ரீன் கலரில் மாறும். நெக்ஸ்ட் இந்த லிட்மஸ் தாள் வந்து 2 கலரில் இருக்கும். ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து ப்ளூ. இப்போ அமிலத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லிட்மஸ் தாள் வந்து ரெட் கலரில் மாறும். அதே மாதிரி காரத்தில் வந்து ரெட் கலர் லிட்மஸ் தாள் வந்து ப்ளூ கலரில் மாறும். சரிங்களா? இயற்கை நிறங்காட்டியில் இன்னொன்று இருக்குது. அதாவது இந்த பீட்ரூட் இருக்குல்ல அந்த சாரம் யூஸ் பண்ணுவாங்க. அமில கரைசலில் மஞ்சள் நிறங்காட்டி என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்திலேயே இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு கார கரைசலில் ஃபினாப்தலினின் நிறம் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நிறமற்றது. செயற்கை நிறங்காட்டியில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபினாப்தலின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மெத்தில் ஆரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினாப்தலின் வந்து ஆசிடில் கலர்லெஸ்ஸாக இருக்கும். இந்த ஃபினாப்தலின் வந்து பேஸில் காரமில் என்னவா மாறும்னா பிங்க் கலரில் மாறும். அதே மாதிரி மெத்தில் ஆரேஞ்ச் வந்து ஆசிடில் ரெட் கலரில் இருக்கும். இதே மெத்தில் ஆரேஞ்ச் வந்து இந்த காரத்தில் வந்து எல்லோ கலரில் மாறும், அதாவது மஞ்சள் கலரில் மாறும். ஸோ ஆசிட் பேஸ் சால்ட்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த 28, 29. நெக்ஸ்ட் கொஷின், தேநீரில் உள்ள அமிலம். டீயில் வந்து என்ன அமிலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டானிக் அமிலம் இருக்கும். நெக்ஸ்ட்டு டார்டாரிக் அமிலம் வந்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திராட்சையில் இருக்கும், அதாவது கிரேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அஸ்கார்பிக் அமிலம் வந்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், இவற்றில் அமிலம் இல்லாதது. எந்த ஒரு பொருள் வந்து தண்ணி கூட மிக்ஸ் ஆகும்போது ஹைட்ரஜன் அயனை வந்து ரிலீஸ் பண்ணுதோ அதுதான் அமிலம்னு பார்த்தோமா? இப்போ ஹைட்ரோஜன் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து அமிலம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏசி. அதாவது இந்த CH4னா மீத்தேன், NH3 தான் அமோனியா. இது ரெண்டுமே வந்து அமிலம் கிடையாது. இதில் ஹைட்ரஜன் இருக்கிறனால இதை வந்து நீங்கள் அமிலம்ல போடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஷின், அசிட்டிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு. அசிட்டிக் அமிலம் வந்து வினிகரில் இருக்கும், CH3COOH. இந்த HCOOH வந்து ஃபார்மிக் அமிலம். இந்த HNO3 வந்து நைட்ரிக் அமிலம். ஃபாஸ்பரிக் அமிலம்னு ஒன்று இருக்குது, அது வந்து H3PO4. நெக்ஸ்ட் கொஷின், கரிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு. அதாவது அமிலம் வந்து கரிம அமிலம் ஆர்கானிக், அதுக்கப்புறம் கனிம அமிலம்னு சொல்லுவாங்க இன்ஆர்கானிக். தாவரம், விலங்கு இதுகிட்டேருந்து வந்தால் இது வந்து கரிம அமிலம். இதுவே பாறை, அதுக்கப்புறம் கனிம பொருள் கிட்டேருந்து கிடச்சா இது வந்து கனிம அமிலம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கரிம அமிலத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த CH3COOH, அதாவது அசிட்டிக் அமிலம். மீதி மூணுமே எதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா கனிம அமிலத்துக்கு எக்ஸாம்பிள். கரிம அமிலத்துக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா HCOOH, அதாவது ஃபார்மிக் ஆசிட், இரும்பு கிட்ட இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின், ஒற்றை காரத்துவ அமிலம் எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து ஒற்றைன்னு இருக்கும், காரம்னு இருக்கும், அமிலம்னு இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒற்றை அமிலம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிறத விட்டுருங்க. ஏன்னா பின்னாடியே வந்து ஒற்றை அமில காரம்னு இருக்கும். அதுக்கு என்ன மீனிங்னா காரத்தை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே ஒற்றை கார அமிலம்னா அமிலத்தை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. எதுலெல்லாம் இந்த ஹெச் வந்து 1 இருக்கோ அதுதான் ஒற்றை. ஸோ இதோட ஆன்சர் வந்து HCl, அதுக்கப்புறம் HNO3. அப்போ H2ன்னு இருந்தால் அதை வந்து இரட்டை கார அமிலம்னு சொல்லுவாங்க, இரட்டை காரத்துவ அமிலம். H3 இருந்தால் மும்மை காரத்துவ அமிலம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு CH3COOH, அசிட்டிக் ஆசிட். இது வந்து ஒற்றையா இரட்டையா மும்மையான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒற்றை காரத்துவ அமிலம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க, அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து மும்மையில் இதை போட்டக்கூடாது. நெக்ஸ்ட் கொஷின், வலிமை மிக்க அமிலம். இப்போ ஒரு அமிலத்தை வந்து நீங்கள் தண்ணியில் போடுறீங்க, அது வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிச்சுன்னு வைங்களேன், அதுதான் வந்து வலிமையான அமிலம். ஸோ இங்கே வலிமையான அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா HCl. அப்போ வலிமை குறைந்த அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து CH3COOH. வலிமையான அமிலம்னா தண்ணியில் போட்டோன்னே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். வலிமை கம்மியானது வந்து தண்ணியில் வந்து ஃபுல்லாக கரையாது. நெக்ஸ்ட் கொஷின், அமிலத்துடன் வினை புரியாத உலோகம். அமிலம் கூட ஒரு உலோகம் வினை புரிந்தால் அது வந்து H2 தரோன்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சில மெட்டல் வந்து அதில் வந்து ரியாக்ட் பண்ணாது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா Ag, அதுக்கப்புறம் Cu. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின், விவசாயத்திற்கு உரமாக பயன்படும் அமிலம். ஆன்சர் வந்து நைட்ரிக் அமிலம். இந்த நைட்ரிக் அமிலம் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாயத்தில் யூஸ் பண்ணுவாங்க, டை, அதுக்கப்புறம் வண்ணப்பூச்சி, அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் மருந்து, இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க மருந்து தயாரிக்க. நெக்ஸ்ட் கொஷின், மரப்பொருள் தூய்மையாக்க பயன்படும் அமிலம். ஆன்சர் வந்து ஆக்சாலிக் அமிலம். நெக்ஸ்ட் கொஷின், குவார்ட்ஸ் படிகாரத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீசு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படும் அமிலம். இதுவும் வந்து ஆக்சாலிக் அமிலம். நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பெப்சி, கோகோகோலா அதெல்லாம் இருக்குல்ல, அதில் என்ன அமிலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்போனிக் அமிலம். நெக்ஸ்ட் கொஷின், HCl மற்றும் HNO3 இரண்டும் கலந்த கலவையின் பெயர். இப்போ ஒரு சில மெட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்டு, சில்வர் இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், இதை வந்து தனியாக ஏதாவது ஒரு ஆசிடை வச்சு கரைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த HCl அப்படின்றத 3 மடங்கும், நெக்ஸ்ட்டு இந்த HNO3 அப்படின்றத 1 மடங்கும் வந்து மிக்ஸ் பண்ணி
ஒரு கலவையை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் வந்து இந்த கோல்டு, சில்வர், பிளாட்டினம் வந்து ஈஸியாக கரையுது. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ராஜத்திரவம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த HClனா 3, HNO3னா 1, இந்த ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், எரிகாரம் அல்லாதது எது? எரிகாரம்னா ஒன்றுமே இல்லை, அல்கலின்னு நம்ம மேலே பார்த்தோம்ல, அதை தான் எரிகாரம்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏவும் சியும். ஸோ டி. நெக்ஸ்ட் கொஷின், ஒற்றை அமிலத்துவ காரம். ஒற்றை காரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே வந்து நம்ம ஒற்றை காரத்துவ அமிலம்னு பார்த்தோம்ல, அப்போ இங்கே என்னன்னா காரம் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ ஒற்றைனா என்ன மீனிங்னா OH வந்து ஒன்றே ஒன்று இருந்தால் அதுதான் ஒற்றை அமிலத்துவ காரம். அப்போது 2 இருந்தால் அது வந்து இரட்டை அமிலத்துவ காரம். 3 இருந்தால் மும்மை அமிலத்துவ காரம். நெக்ஸ்ட் கொஷின், இவற்றில் வலிமை மிகுந்த காரம் எது? இங்கேயும் அதே கான்செப்ட் தான். எது வந்து ஸ்ட்ராங்கான பேஸ்னு பார்த்தீங்கன்னா எது வந்து தண்ணியில் நல்லா கரையுமோ, கம்ப்ளீட்டாக கரையுமோ அதுதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் NaOH, அதுக்கப்புறம் KOH. அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த BC ரெண்டுமே வந்து வலிமை கம்மியான காரம், அதாவது வீக் பேசஸ். நெக்ஸ்ட் கொஷின், காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து எதை தருகின்றன? ஆன்சர் வந்து உப்பு, அதுக்கப்புறம் ஹைட்ரோஜன். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், இவற்றில் எந்த உலோகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியாது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, BC மூணுமே வந்துடும். இது வந்து உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருப்பாங்க, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு எது பயன்படுகிறது? ஆன்சர் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து பில்டிங் ஒயிட் வாஷ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து அமில நீக்கியா யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இதை வந்து முன்னாடியே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஷின், கூற்று 1 வந்து பெரும்பாலான உப்புகள் நீரில் கரையும். கூற்று 2 வந்து ஆனால் சில்வர் குளோரைடு நீரில் கரையாது. ரெண்டுமே கரெக்ட் தான். உப்புனாலே வந்து நீரில் கரையும், ஆனால் சில்வர் குளோரைடு வந்து கரையாது. நெக்ஸ்ட் கொஷின், பொட்டாஷ் படிகாரத்தின் வாய்ப்பாடு. அதாவது பொட்டாஷ் ஆலம்னுவாங்க. ஆப்ஷன் ஏ, KAlSO4 12H2O. அதாவது உப்புலேயே வந்து நிறைய வகை இருக்குது. சால்ட்லேயே ஒன்று வந்து சாதாரண உப்பு, அது வந்து NaCl நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் சோடியம் குளோரைடு. நெக்ஸ்ட் வந்து அமில உப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆசிட் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து NaHSO4. நெக்ஸ்ட் கார உப்புகள்னு சொல்லுவாங்க, அதாவது பேஸ் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து PbOHCl. நெக்ஸ்ட் கொஷின், பாரிஸ் சாந்துவின் வேதிப்பெயர், அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதை வந்து CaSO4 12H2Oன்னு சொல்லுவாங்க. CaSO4னா கால்சியம் சல்ஃபேட், ஹாஃப்னா பாதியா, ஸோ செமி ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஹெமி ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா முறிந்த எலும்பை வந்து ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சிலைகள் வந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவோம்ல, அதோட கெமிக்கல் நேம் வந்து CaOCl2, அதாவது அதை தான் கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லுவாங்க ப்ளீச்சிங் பவுடர். இதை வந்து கிருமி நாசினியாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பருத்தி, லினன் துணிகள் இருக்குல்ல, அதை வந்து வெளுக்க யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், pH அளவை கண்டுபிடித்தவர் யார்? pHனா என்ன மீனிங்னா ஒரு கரைசல், அதாவது சொல்யூஷனில் வந்து இந்த ஹைட்ரஜன் அயான் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த pH அளவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த P அப்படின்றது பொட்டான்ஸ் அப்படின்ற ஜெர்மனிய மொழியிலேருந்து எடுத்திருப்பாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா பவர்னு அர்த்தம். ஸோ pHனா பவர் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இதை வச்சு வந்து ஒரு பொருளில் இருக்கிற அமிலத்தையும் காரத்தையும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து சாரன்சன் அப்படின்றவர் 1909. நெக்ஸ்ட் கொஷின், pH அளவீட்டின் வரம்பு என்ன? இப்போ அந்த pH ஸ்கேலில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இப்போ ஒரு சொல்யூஷனில் இந்த pHஐ நீங்கள் டிப் பண்ணி செக் பண்ணும்போது அது வந்து 7 காட்டிச்சுன்னா அது வந்து நடுநிலையாக இருக்குது, அதாவது அது வந்து நியூட்ரலில் இருக்குன்னு அர்த்தம். இல்லை 7க்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து அமிலம்னு சொல்லுவாங்க. இல்லை 7க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து காரம்னு சொல்லுவாங்க. ஸோ அமிலமா காரமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த pH ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்முலா வைஸ் எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா pH = -log10H+. சம்டைம்ஸ் இந்த ஃபார்முலா மட்டும் தனியாக கேட்கலாம், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், எலுமிச்சை சாற்றின் pH அளவு என்ன? அதாவது லெமன் ஜூஸோட pH அளவு வந்து 2. இந்த 0 வந்து HClோட pH அளவு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிட் இருக்குல்ல, அதுவும் HCl தான், ஆனால் நம்ம வயிற்றில் உள்ள அமிலம்னு புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிட், அதோட pH வந்து 1. நெக்ஸ்ட் இந்த 3 வந்து அசிட்டிக் அமிலம்னு நம்ம பார்த்தோம்ல, வினிகரில் இருக்குமே, அதோட pH அளவு. நெக்ஸ்ட் கொஷின், தூய பாலின் pH அளவு என்ன? அதாவது ஃப்ரெஷ் மில்க், அதோட pH வந்து 5. இந்த 4.5 வந்து புளித்த பாலோட pH அளவு. நெக்ஸ்ட் இந்த 4 வந்து சோடா நீர்னு சொல்லுவாங்க, இல்லைனா திராட்சை இருக்குல்ல கிரேப்பு, இதோட pH அளவு. இந்த 3.5 வந்து ஆரஞ்சு இருக்குல்ல, அதோட pH அளவு, ஆரஞ்சு பழம்.
நெக்ஸ்ட் நம்ம மனித உமிழ்நீர் இருக்குல்ல, அதோட பிஹெச் அளவு வந்து 6லேருந்து 8. நெக்ஸ்ட்டு பியூர் வாட்டர்னு சொல்லுவாங்க, தூய நீர், அதோட பிஹெச் அளவு வந்து 7. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ இருக்குல்ல, அதாவது தக்காளி சாறு, அதோட பிஹெச் அளவு வந்து 4.2. நெக்ஸ்ட்டு காஃபி, அதோட பிஹெச் அளவு வந்து 5.6. நெக்ஸ்ட் கொஷின், கடல் நீரின் பிஹெச் அளவு என்ன? கடல் நீரோட பிஹெச் அளவு வந்து 8. இதே 8 தான் வேற எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட வெள்ளை கரு இருக்குல்ல, அதோட பிஹெச் அளவு. நெக்ஸ்ட் இந்த 7.4 வந்து இரத்த பிளாஸ்மா இருக்குல்ல, அதோட பிஹெச் அளவு. நெக்ஸ்ட் இந்த 9 வந்து சமையல் சோடா இருக்குல்ல, அதோட பிஹெச் அளவு. நெக்ஸ்ட் இந்த 10 வந்து அமில நீக்கின்னு சொல்லுவோம்ல, அதோட பிஹெச் அளவு. நெக்ஸ்ட்டு 11 வந்து அமோனியா நீர்னு சொல்லுவோம், அதோட பிஹெச் அளவு. நெக்ஸ்ட் 12 வந்து சுண்ணாம்பு நீரோட பிஹெச் அளவு. நெக்ஸ்ட் 13 வந்து ட்ரெயின் கிளீனர்னு சொல்லுவாங்க, அதாவது வடிகால் சுத்தமாக்கும் பொருள், அதோட பிஹெச் அளவு. நெக்ஸ்ட் 14 வந்து காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க, எரி சோடா, அதோட பிஹெச் அளவு. நெக்ஸ்ட் 10 வந்து மெக்னீசிய பள்ளம்னு சொல்லுவாங்க, அதாவது மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு நம்ம முன்னாடி பார்த்தோம், அதோட பிஹெச் அளவு. நெக்ஸ்ட் கொஷின், நமது உடலானது டேஷ் முதல் டேஷ் வரை உள்ள பிஹெச் எல்லை சார்ந்து வேலை செய்கிறது. நம்ம உடல்ல வந்து பிஹெச் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 7.8 இந்த ரேஞ்சில் இருக்கும். இதில் பிளட்ல வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7.35லேருந்து 7.45 வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? அப்போ பொதுவாக பிளட்டோட பிஹெச் அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7.4. நெக்ஸ்ட் கொஷின், நமது பற்களின் மேற்பரப்பு படலமானது டேஷ் என்ற மிகவும் கடின பொருளினால் ஆனது. அது வந்து கால்சியம் பாஸ்பேட். ஸோ உமிழ்நீரோட பிஹெச் வந்து 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கணும்னு பார்த்துருப்போம். புக்கில் இன்னொரு இடத்துல வந்து 6.5லேருந்து 7.5ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம உமிழ்நீர் வந்து 5.5ஐ விட கம்மி ஆயிடுச்சுன்னா பல்லு வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால தான் டூத் பேஸ்ட்டில் வந்து பேஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது காரமை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் எந்த மண்ணில் வளரும்? சிட்ரிக் பழங்கள்னால் இந்த லெமன், ஆரஞ்சு அதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து காரத்தன்மை இருக்கிற இடத்துல தான் நல்லா வளரும். ஸோ இந்த அமிலத்தன்மை இருக்கிற இடத்துல எது வளரும்னு பார்த்தீங்கன்னா அரிசி, அதாவது ரைஸ். நெக்ஸ்ட்டு கரும்பு இருக்குல்ல, சுகர் கேன், அது வந்து நியூட்ரலான சாயிலில் தான் வளரும், அதாவது நடுநிலைத்தன்மை இருக்கிற இடத்துல தான் வளரும். நெக்ஸ்ட் கொஷின், மழை நீரின் பிஹெச் மதிப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 7. தூய நீர்னா மழை நீர் தான், ஸோ அது வந்து 7. 7ஐ விட கம்மியாயிடுச்சுன்னா ஆசிட் ரெயின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிஹெச்சுக்கும் பிஓஹெச்சுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்பாங்க. இது வந்து ஹைட்ராக்சைடு, இது வந்து ஹைட்ரஜன், இது வந்து பேஸ், இது வந்து ஆசிட். பிஹெச்சையும் பிஓஹெச்சையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டலாக 14 வரணும். ஏன்னா அந்த ஸ்கேலில் வந்து நம்ம 0லேருந்து 14 வரைக்கும் பார்த்துருக்கோம்ல, அதுதான். இதை வச்சு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை கேட்கலாம் நமக்கு எக்ஸாமில். அதாவது ஒரு சொல்யூஷன், ஒரு கரைசலோட பிஹெச் மதிப்பு வந்து 4.5. அப்போ அந்த கரைசலோட பிஓஹெச் என்னன்னு கேட்குறாங்க. இதை சிம்பிளாக எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம்னா, இந்த பிஹெச்சுக்கு பதிலாக நீங்கள் 4.5 போடுவீங்க, ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14. ஸோ பிஓஹெச் ஈக்குவல் டு 14 மைனஸ் 4.5 வந்து 9.5. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இதோட ஆசிட் பேஸ் சால்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. கண்டிப்பாக ஆசிட் பேஸ் சால்ட்டில் கொஷின் கேட்டால் இதை தாண்டி வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு என்ன டாப்பிக்லேருந்து இந்த மாதிரி வீடியோ வேணுமோ அந்த டாப்பிக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.